அரசியல்வாதிகள் அரசியல் மட்டும்தான் செய்வாங்க, தங்களோட லாப நோக்கத்துக்காக தான் செயல்படுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து செய்தித்தாள் படித்தா தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் செய்தித்தாள் படித்தா மட்டுமே போதாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதே மாதிரி வேற ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, உங்கள் மாமனார் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி எதை கேட்டாலுமே அந்த வருஷத்தில் என்ன நடந்தது, இந்த வருஷத்தில் என்ன நடந்தது, அவர்கிட்ட கேளுங்க, இவர்கிட்ட கேளுங்க, அப்பாவை காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்விக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் சரியாக பதில் சொல்ல மாட்டுறாங்க. எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களும் கடந்த காலத்தில் ஆட்சியை செஞ்சவங்களாம் இருக்கிறதுனால அவங்களும் சமாளித்து தான் பதில் சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு உள்ளே நடக்கிற சம்பவங்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வெளியே நடக்கிற சம்பவங்கள்னு சொல்லி இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரும்போது முன்னெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி எதனால் அரசியலை ஒரு சாக்கடைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்த பல பேருக்கு புரிஞ்சிருக்குமான்னு சொல்லி தெரியல. ஆனால் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன பிறகு எதனால் அரசியலை ஒரு சாக்கடைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பல பேருக்கு புரிய வந்திருக்கும். ஏன்னா யாரை பார்த்து எந்த கேள்வி கேட்டாலுமே நாங்கள் சரியில்லாமா, நீங்கள் மட்டும் என்ன யோகியமா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறாங்களே கண்டி யாராவது அதில் இருக்க தீர்வை நோக்கி பயணிக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை.